சர்வா பவானியிடம் அவசரமாக பேச வேண்டும் என்று விக்டரிடம் சொல்லி அவனை ஹாஸ்பிட்டலுக்கு வரச் சொன்னான். விக்டர் அதை பவானியிடம் சொன்னபோது பயந்து போன பவானி, ஆனா டைகர் ஏன் இந்த நேரத்துல என்ன பார்க்கணும்னு சொல்றாரு, அதுவும் ஹாஸ்பிட்டல்ல என்று தலையை சொரிந்தபடி கேட்டான். அதெல்லாம் எனக்கு தெரியாது. அவர் உன்கிட்ட பேசணும்னு சொன்னாரு, அதனால உன்னை உடனே ஹாஸ்பிட்டலுக்கு வர சொன்னாரு. அதை தவிர அவர் என்கிட்ட வேற எதுவும் சொல்லல என்று விக்டர் சொல்ல, அதை கேட்ட பவானி அவன் தலையை பிடித்துக்கொண்டு, சரி நான் உடனே போறேன், ஆனா எனக்கு ரொம்ப பயமா இருக்குது என்றான். அதற்கு விக்டர், நீ பயப்படுற மாதிரி எதுவும் இருக்காது, ஆனா நீ உடனே போ, அவரை வெயிட் பண்ண வச்சிராத என்றான். அதை சொல்லிவிட்டு அவன் உடனே காலை கட் செய்தான். பவானி பதட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமானது. சர்வா என்ன பேச விரும்புகிறான் என்று அவனால் புரிந்து கொள்ள முடியவில்லை. மறுபுறம் மருத்துவமனையில் லட்சுமணனை அவன் மனைவி மற்றும் அவன் குழந்தையுடன் பார்த்தது சர்வாவின் இதயத்திற்கு அமைதியை அளித்தது. கருடன் கொடுமைப்படுத்திய ஹரிதாவை சரியான நேரத்தில் காப்பாற்றியதில் அவன் மகிழ்ச்சியடைந்தான். சர்வாவை பார்த்ததும் லட்சுமணன் முகத்தில் புன்னகை தோன்றி, டைகர் சார் என்றான். அவனது குரலை கேட்ட பிந்துவும் சர்வாவை பார்த்து அவனை நோக்கி ஓடி, சர்வா அங்கிள் என்றாள். சர்வா மண்டியிட்டு பிந்துவை அணைத்துக் கொண்டு, நீ எப்படி இருக்க பிந்து என்று கேட்டான். நான் சூப்பரா இருக்கேன், நீங்க இனிமே என்ன பார்க்கவே வரமாட்டீங்கன்னு நினைச்சேன் தெரியுமா என்றாள் பிந்து. அதற்கு சர்வா சிரித்துக்கொண்டே அவள் தலைமுடியை தடவி, அப்படியா, நான் உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கத்தான் திரும்பி வந்தேன், எனக்கு நீ என்ன சர்ப்ரைஸ் கொடுக்க போற என்று கேட்டான். அதற்கு பிந்து, உங்களுக்கு சர்ப்ரைஸ் வேணுமா, சரி சொல்லுங்க, உங்களுக்கு என்ன சர்ப்ரைஸ் வேணும் என்று பதிலுக்கு கேட்டாள். சர்வா மீண்டும் சிரித்துக்கொண்டே, நான் கேட்டு நீ சர்ப்ரைஸ் கொடுத்தா அது எப்படி சர்ப்ரைஸ் ஆகும், ஆனா நான் சும்மா சொன்னேன், எனக்கு எந்த சர்ப்ரைஸும் வேண்டாம், நீ உன்னோட அப்பா அம்மா கூட சந்தோஷமா இருந்தா அதுவே எனக்கு போதும், உனக்கு என்னோட வீடு பிடிச்சிருந்துச்சா என்று கேட்டான். அதை கேட்ட பிந்து சிரித்துக்கொண்டே தலையசைத்து, ஆமா எனக்கு அது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, நான் என்னுடைய சம்மர் லீவுக்கு உங்க வீட்டுக்கு மறுபடியும் வரலாமா என்று கேட்டாள். பிந்து, நோ என்று லக்ஷ்மணன் திடீரென்று பின்னாலிருந்து சொல்ல, சர்வாவிடம் பிந்து இப்படி கேட்பது சரியல்ல என்று அவன் உணர்ந்தான். ஆனால் சர்வா இந்த கேள்வியை கேட்டு அவள் கன்னங்களை மெதுவாக இழுத்து, கண்டிப்பா நீ எப்ப வேணும்னாலும் என்னோட வீட்டுக்கு வரலாம் என்றான். அதை கேட்டு பிந்து புன்னகை விரிந்து, அப்படியா என்று சொல்லிக்கொண்டே அவள் சர்வாவை மீண்டும் கட்டிப்பிடித்து, நான் உங்களை எவ்வளோ மிஸ் பண்ணேன்னு உங்களுக்கு தெரியுமா என்றாள். நானும் தான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன் என்றான் சர்வா. அதே நேரத்தில் ஹரிதா பின்னாலிருந்து மெதுவாக, ரொம்ப நன்றி சர்வா சார் என்றாள். நன்றி எல்லாம் இருக்கட்டும், இப்ப நீங்க எப்படி இருக்கீங்க, ஐ ஹோப் யூ ஆர் ஃபீலிங் பெட்டர் நவ் என்றான் சர்வா. சர்வா பிந்துவிடமிருந்து எழுந்து ஹரிதாவை நோக்கிச் சென்றான். ஹரிதா அவனிடம், அந்த நரக வாழ்க்கையோட கம்பேர் பண்ணும்போது இந்த ரூம்ல இருக்கிறது எனக்கு சொர்க்கத்துல இருக்கிற மாதிரி இருக்குது, இதுக்கெல்லாம் நாங்க உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும் என்றாள். இது என்னோட கடமை என்றான் சர்வா. ஹரிதா மீண்டும் ஒரு கணம் அவனை பார்த்தாள். அப்போது அவள் கண்களில் கண்ணீர் பெருகியது. அவள் அந்த கண்ணீருடன், உண்மையை சொல்லணும்னா என்னோட பொண்ணு அங்கிருந்து உயிரோட வருவான்னே நான் நினைக்கல, ஆனா நீங்க அவளையும் காப்பாத்தி எங்க கையில கொடுத்திருக்கீங்க, இந்த உதவிக்கெல்லாம் நாங்க என்ன கைமாறு திருப்பி பண்ண போறோம்னு எங்களுக்கு தெரியல என்றாள். ஹரிதாவின் பேச்சை கேட்டு சர்வா லட்சுமணனை பார்த்தான். நேற்று சுயநினைவு திரும்பிய பிறகு லட்சுமணனும் இதே போல்தான் சொல்லிக் கொண்டிருந்தான். சர்வா அவர்கள் தனக்கு நன்றி சொல்லாமல் அவர்கள் மீண்டும் தங்கள் வாழ்க்கையை தொடங்குவது பற்றி அதிக அக்கறை காட்ட வேண்டும் என்று நினைத்தான். அப்போது யாரும் எதிர்பார்க்காத போது பிந்து திடீரென்று, அப்படின்னா சர்வா அங்கிள் எனக்கு காட்ஃபாதர் மாதிரி, ஓகேவா என்றாள். அதை கேட்டு அவர்கள் அனைவருமே ஆச்சரியப்பட்டனர். லட்சுமணன் அவளை அன்பாக திட்டி, பிந்து அமைதியாயிரு, அப்படியெல்லாம் பேசக்கூடாது என்றான். இந்த நேரத்தில் சர்வா லட்சுமணனை பார்த்து அமைதியாக இருக்க செய்கை செய்துவிட்டு பிந்துவின் தலையை தடவி, உண்மையாவே நான் உனக்கு காட்ஃபாதரா இருக்கணும்னு நீ விரும்புறியா என்று கேட்டான். பிந்து உடனடியாக ஆமாம் என்று தலையசைத்து, ஆமா எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், எப்படி இருந்தாலும் எனக்கு மாமாவோ அத்தையோ சித்தி சித்தப்பாவோ பெரியப்பாவோ யாரும் இல்லை, அதனால நீங்க என்னோட காட்ஃபாதரா இருந்தா எனக்கு எல்லாமே கிடைச்ச மாதிரி இருக்கும்ல என்றாள். சர்வா அவளை ஒரு கணம் ஆச்சரியமாக பார்த்தான். அந்த பெண் அவளுடைய வயதை விட மிகவும் புத்திசாலியாக இருந்தாள். லட்சுமணன் சர்வாவுக்கு நிறைய உதவி செய்திருக்கிறான். அதனால் சர்வா நிச்சயமாக அவளுடைய காட்ஃபாதராக இருக்க முடியும். அதனால் அவன், அப்படின்னா எனக்கு ஓகேதான், நான் இன்னையிலிருந்து என் செல்லக்குட்டி பிந்துவோட காட்ஃபாதர் என்றான்.
அதைக் கேட்ட பிந்து மகிழ்ச்சியில் துள்ளி குதித்து, ஏ, நான் இதை உடனே போய் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கிட்டயும் சொல்ல போறேன். எனக்கு இப்போ அப்பா, அம்மா, அப்புறம் ஒரு காட்ஃபாதரும் இருக்காரு. ஐ ஜாலி என்றாள். அதே உற்சாகத்துடன் பிந்து உடனடியாக அறையை விட்டு வெளியே ஓடினாள். சர்வா அவள் செல்வதை பார்த்து சிரித்துக் கொண்டிருந்தான். பிறகு அவன் தன் பார்வையை லட்சுமணனை நோக்கி திருப்பி, உன்னோட பொண்ணு ரொம்ப புத்திசாலி என்றான். அதற்கு லட்சுமணன், என்ன மன்னிச்சிடுங்க சார், அவ கொஞ்சம் வாயாடி என்றான். அதைக் கேட்ட சர்வா பெருமூச்சு விட்டு, ஹா, விடு லட்சுமணா, குழந்தை தானே. அப்புறம் நான் சொன்ன மாதிரி தான், இன்னையிலிருந்து அவளோட காட்ஃபாதர், கார்டியன் எல்லாம் நான் தான், புரிஞ்சுதா என்றான். ஹரிதா பின்னாலிருந்து மெதுவாக, தேங்க்யூ சோ மச் சார், இந்த சந்தோஷத்துல எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல என்றாள். சர்வா பதிலுக்கு, நீங்க 2 பேரும் எதுவும் சொல்ல வேண்டாம், கொஞ்ச நேரம் நல்லா ரெஸ்ட் எடுத்தா அதுவே எனக்கு போதும் என்றான். பிறகு சர்வா மீண்டும் லட்சுமணனை பார்த்து, ஜிதேஷ் இங்க வந்தானா என்று கேட்டான். அதற்கு லட்சுமணன் ஏதோ சொல்ல வந்தபோது, பாஸ், நான் இங்க இருக்கேன் என்று ஜிதேஷ் குரல் வெளியிலிருந்து வந்தது. சர்வா அவனை பார்த்து, போய் என்னோட கார் கிட்ட வெயிட் பண்ணு, நான் வரேன் என்றான். ஓகே பாஸ் என்று ஜிதேஷ் சொல்லிவிட்டு அந்த ரூமை விட்டு வெளியேறி சர்வா காரை நோக்கி சென்றான். சர்வா மீண்டும் ஒருமுறை லட்சுமணனை பார்த்து, உங்களுக்கு வேற ஏதாவது தேவைப்பட்டா விக்டருக்கு கால் பண்ணுங்க, நான் உங்களை அப்புறம் வந்து பார்க்கறேன் என்றான். அதை சொல்லிவிட்டு சர்வா அந்த ரூமை விட்டு வெளியேறினான். அப்போது அந்த ரூமுக்கு வெளியே செக்யூரிட்டிக்காக இருந்த பாடிகார்டு ஒருவனை பார்த்து தன்னுடன் வருமாறு சைகை செய்தான். அவனும் கார் வரை சர்வாவுடன் வந்தான். அவர்கள் இருவரும் சர்வா கார் அருகில் வரும்போது அங்கே ஜிதேஷ் சர்வாவுக்காக காத்திருந்தான். முதலில் சர்வா தனது காரிலிருந்து சில பணக்கட்டுக்களை எடுத்து அந்த பாடிகார்டிடம் நீட்டி, இதுல லட்சுமணனோட ஃபேமிலிக்கு 5 பண்டல்ஸ், அப்புறம் மற்றவங்களுக்கெல்லாம் இதுல இருக்கிறத பார்த்து சரியா பிரிச்சு கொடுத்துருங்க, இதுல எந்த தப்பும் எதுவும் நடக்கக்கூடாது என்றான். அதை கேட்டவன், அந்த மாதிரி எதுவும் நடக்காது சார், நீங்க பண்ண இந்த உதவிக்கு ரொம்ப நன்றி சார் என்றான். அதை சொல்லிவிட்டு அவன் சிரித்துக்கொண்டே பணக்கட்டுக்களை உள்ளே எடுத்துச் சென்றான். அவன் சென்ற பிறகு சர்வா அவன் காரில் ஏறி அமர்ந்தான். அதைத் தொடர்ந்து ஜிதேஷ் அவன் அருகிலிருந்த இருக்கையில் வந்து அமர்ந்தான். சர்வா ஜிதேஷை ஒரு கணம் பார்த்துவிட்டு, இப்ப சொல்லு, உன்கிட்ட என்ன இன்ஃபர்மேஷன் இருக்குதுன்னு என்று கேட்டான். எஸ் பாஸ் என்ற ஜிதேஷ் வேகமாக ஒரு ஃபைலை எடுத்து சர்வாவிடம் நீட்டி, இதுல நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது பாஸ், மோனிகாவோட கம்பெனி தான் இந்த இண்டஸ்ட்ரியில நம்பர் 1 இடத்துல இருக்காங்க, அதுக்காக லாஸ்ட் இயர் கூட அவங்களுக்கு ஒரு அவார்டு கிடைச்சிருக்கு பாஸ் என்றான். அவன் சொல்லும்போது சர்வா அந்த ஃபைல்களை திறந்து அதன் பக்கங்களை திருப்பத் தொடங்கி, அவ உண்மையிலேயே இந்த இண்டஸ்ட்ரியில அவ்வளோ பெரிய ஆளா, இவ்வளோ அவார்ட்ஸ் வாங்கியிருக்கா என்று கேட்டான். அதை கேட்ட ஜிதேஷ் மேலும், ஆமாம் பாஸ், அவளை பத்தி ஹெட்லைன்ஸ் வராத நியூஸ் பேப்பர்ஸே இங்க எதுவும் இல்லை, ஏதாவது ஒரு விதத்துல அவ பேரு நியூஸ்ல வந்துகிட்டே இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம், அவளுக்கு பாரிஸ்ல ரொம்ப பெரிய இன்டர்நேஷனல் பிரான்ச்சும் ஒன்று இருக்குது என்றான். மோனிகாவை பத்தி என்ன இன்ஃபர்மேஷன் இருக்குது என்று கேட்டான் சர்வா. அவளை பத்தி பர்சனல் இன்ஃபர்மேஷன்னா 2 மாசத்துக்கு முன்னாடி அவர் 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டா. ஆனா அவளோட பையன் இன்னும் பாரிஸ்ல தான் இருக்கிறான். அது இல்லாம அவ இப்போதைக்கு சென்னையில இல்ல. ஆனா என்னோட சோர்ஸ் கிட்டேந்து வந்த நியூஸ் என்னன்னா, அவ இன்னும் கொஞ்ச நாள்ல சென்னைக்கு திரும்பி வரான்னு சொல்லியிருக்காங்க என்றான். அதை கேட்ட சர்வா ஒரு கணம் யோசித்துவிட்டு, வேற என்ன இன்ஃபர்மேஷன் இருக்குது என்று கேட்டான். அதற்கு ஜிதேஷ் வேறு ஒன்று இருக்கிறது என்பது போல தலையசைத்து அந்த ஃபைலின் கடைசி பக்கத்திற்கு சென்று, இது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனா இருக்கும்னு எனக்கு தோணுச்சு பாஸ். இந்த மோனிகாவுக்கு ஆக்ஷன்ஸ்க்கு போறதுனா ரொம்ப பிடிக்கும். இன்ஃபேக்ட் அவ எந்த ஆக்ஷன் போனாலும் அதுல எது எக்ஸ்பென்சிவா இருக்குதோ அதைத்தான் பை பண்ணுவா. அவ போடுற எல்லா திங்ஸுமே ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஆனதுதான். அதனால அவளை நிறைய பேரு எக்ஸ்ட்ராடினரி குயின்னு சொல்றாங்க. ஷார்ட்டா சொல்லணும்னா அவளுக்கு பணத்துக்கு எந்த பஞ்சமும் இல்லை என்றான். ஜிதேஷின் வார்த்தைகளுக்கு சர்வா தலையசைத்து, பணத்துக்கு வேணா அவளுக்கு எந்த பஞ்சமும் இல்லாம இருக்கலாம், ஆனா இந்த முறை அவ மோத போறது டைகரோட, அவளோட அஸ்திவாரமே ஆடப் போகுது. ஓகே ஜிதேஷ், குட் ஜாப். ஆனா அவகிட்ட மோத இது மட்டும் பத்தாது, எனக்கு அவளை பத்தி மொத்த இன்ஃபர்மேஷனும் வேணும். ஒரு சின்ன டீட்டெயில் கூட மிஸ் ஆகக்கூடாது, புரிஞ்சுதா? அவ திரும்பி வந்ததும் நானும் அவ போற ஆக்ஷனுக்கு போய் அவ எவ்வளோ பெரிய ஆளுன்னு பார்க்கறேன் என்றான். ஓகே பாஸ் என்றான் ஜிதேஷ். சர்வா இப்போது தன் கூட்டத்தில் ஊடுருவிய ஒரு ஸ்பைக்காக அவன் தன் அடையாளத்தை மறைத்துக் கொண்டிருப்பதை நினைத்து கவலைப்பட்டான். அவன் அண்டர் கிரவுண்டில் இருந்ததால் அவன் இன்னும் அவன் சக்தியை முழுவதுமாக பயன்படுத்தவில்லை.
டைகர் அவனது உண்மையான சக்தியை பயன்படுத்தினால் இந்த உலகமே ஆடிப்போகும் என்று அவன் நினைத்தான். இந்த உலகமே சாம்பலானாலும் அவன் அம்மாவுக்காக பழிவாங்க எந்த எல்லைக்கும் போக அவன் தயாராக இருந்தான். அந்த நேரத்தில் யாரோ சர்வாவின் கார் ஜன்னலை லேசாக தட்டினார்கள். சர்வா திரும்பி பார்த்தபோது அது பவானி. பிறகு பவானியை பின்னால் உட்காரச் சொல்லி சைகை காட்டினான். பிறகு ஜிதேஷிடம் திரும்பி, அப்புறம் நான் உன்கிட்ட இன்னொரு வேலையை கொடுத்திருந்தேன்ல, அது என்னாச்சு என்று கேட்டான். ஜிதேஷ் உடனடியாக ஒரு பேப்பரை அவனிடம் நீட்டி, இந்தாங்க பாஸ் என்றான். சர்வா அதை எடுத்து தனது பிரீஃப் கேஸில் வைத்துவிட்டு, நான் அதை அப்புறம் பார்த்துக்கிறேன், நீ இப்ப போலாம், நான் உன்னை நாளைக்கு மார்னிங் பார்க்கறேன் என்றான். ஓகே பாஸ் என்று சொல்லிவிட்டு ஜிதேஷ் காரிலிருந்து இறங்கினான். அவன் வெளியே போனதும் சர்வா கண்ணாடியில் பவானியை பார்த்து, முன்னாடி வா பவானி என்றான். பவானி அங்கே வந்ததிலிருந்தே பதட்டமாக இருந்தான். சர்வாவின் வார்த்தைகளை கேட்டதும் அவன் உடனடியாக காரிலிருந்து இறங்கி முன்னால் வந்து அமர்ந்தான். சர்வா என்ன பேசப் போகிறான் என்பது அவனுக்கு எப்படியோ தெரியும். அதனால்தான் அவன் பயந்து கொண்டிருந்தான். பவானி முன்னால் அமர்ந்த பிறகுதான் சர்வா ஹாஸ்பிட்டல் பார்க்கிங் லாட்டிலிருந்து காரை ஓட்டி சாலைக்கு வந்தான். பவானியின் இதயம் படபடவென்று அடித்துக் கொண்டிருந்த போது சர்வா சிறிது நேரம் அமைதியாக காரை ஓட்டிக் கொண்டிருந்தான். அந்த அமைதி புயலுக்கு முன் இருக்கும் அமைதியைப் போல் இருப்பதாக பவானி உணர்ந்தான். அப்போதுதான் சர்வா திடீரென்று, விக்டர் இல்லாம வேற யார்கிட்ட நீ ஒர்க் பண்ணிருக்க என்று கேட்டான். அதைக் கேட்ட பவானி ஒரு ஆழ்ந்த மூச்சை எடுத்துவிட்டு, வேற யார்கிட்டயும் இல்ல பாஸ், நான் விக்டர் கூட மட்டும்தான் ஒர்க் பண்ணிருக்கேன் பாஸ் என்றான். சர்வா ஒரு கணம் அவனை பார்த்து தலையசைத்து பின்னர் காரின் ஸ்டியரிங் வீலை ஏகே கார்ப்பரேஷன் பக்கம் திருப்பினான். அதே நேரத்தில் அவன் அவனுடைய போனை எடுத்து இந்துவுக்கு கால் பண்ணினான். எந்த தாமதமும் இல்லாமல் இந்து போனை எடுத்து, ஹலோ சார் என்றாள். ஒரு முக்கியமான விஷயம் பத்தி டிஸ்கஸ் பண்ணணும், நீங்க உடனே ஏகே கார்ப்பரேஷன் வந்து என்ன மீட் பண்ணுங்க என்றான் சர்வா. இந்து உடனே, ஓகே சார், நான் இப்பவே கிளம்பிட்டேன் என்றாள். சர்வா காலை கட் செய்தான். பவானி அவனையே பார்த்து கொண்டிருந்தான். இந்த நேரத்தில் சர்வாவும் அவனை பார்த்தான். சில நொடிகள் கழித்து சர்வா, சரி, நான் ஸ்ட்ரெயிட்டா விஷயத்துக்கு வரேன், இனிமே நீ எனக்கு கீழே வேலை பண்ணு, நான் உனக்கு மாசம் 5 லட்சம் ரூபாய் சம்பளமா தரேன் என்றான். அதைக் கேட்ட பவானியின் கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தது. என்ன பாஸ் சொல்றீங்க? இதை மட்டும் நீங்க சொல்லலேனா நான் சாகர வரைக்கும் விசுவாசமா உங்க கூடவே இருப்பேன் பாஸ் என்றான். சர்வா உடனே லேசாக சிரித்து, என்ன வேலைன்னு நீ இன்னும் கேட்கவே இல்லையே என்றான். இதைக் கேட்டு பவானி கொஞ்சம் சிரித்துக்கொண்டே, அது கிடக்குது பாஸ், எப்படியும் நீங்க எனக்கு எந்த தப்பான வேலையும் கொடுக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். அதுவும் இல்லாம நீங்க சொன்னது எனக்கு எவ்வளோ பெரிய சம்பளம் தெரியுமா? இதை விட என்னோட லைஃப்ல பெருசா வேற ஒன்னும் நடக்க போறதே இல்லை என்றான். சர்வா இன்னும் சிரித்துக்கொண்டே இருந்தான். பவானி அவன் சிரிப்பை கவனித்து இந்த வேலை எளிதாக இருக்காது என்று அவனுக்கு தோன்றத் தொடங்கியது. சர்வா பவானிக்கு கொடுக்கப் போகும் வேலை என்னவாக இருக்கும்? பவானி அதை ஏற்றுக்கொள்வானா அல்லது நிராகரிப்பானா? சர்வா ஏகே கார்ப்பரேஷனில் என்ன செய்யப் போகிறான்? முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.